الشيطان الرجيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات மோமினான நல்ல அதிகாரிகளும் மார்க்க கல்வி என்ற ஆலயம் பெருந்தலைகளும் ஒன்று கூடியிருக்கின்ற இந்த அவை பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. தமிழகத்தின் பல பாகங்களில் இருந்தும் தமிழகத்தை தாண்டி கேரளாவை இருந்தும் இன்னும் சொல்லப்போனால் அரபு நாட்டிலே இருக்கின்ற மந்தைகளும் இந்த சங்கமத்திற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள். நேரடியாக விமானத்தில் இறங்கி லால்பேட்டையில், அதே போன்று மலேசியாவில் இருந்தும் இதற்காகவே பயண ஏற்பாடு செய்து வந்திருக்கிறார்கள். மம்பூல் அன்வாரின் மீது மம்பூல் அன்வாருடைய நகர மக்கள் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் அடையாளமாக இருக்கிறது. மும்பை ஆலயங்களே, மும்பை முதலிஸ்களே, மும்பை இமாம்களே, மும்பை வாயிசீங்களே, மும்பை காயிங்களே, இன்னும் பிற ஆலயங்களே, உங்களையெல்லாம் ஜாமியா மம்பூல் அன்வாருடைய சார்பாக, மாநில மும்பை பேரவையின் சார்பாக சந்தோஷமாக மகிழ்வுடன் வரவேற்கிறோம். இந்த அவையில் ஜாமியாவுடைய நிர்வாகிகள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள், நகர மக்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த ஈசாதா சபையினுடைய நோக்கம் நம்முடைய உஸ்தாதுகள், குழந்தைகள், ஆளுங்கள் அவர்களை நினைவு கொண்டு எந்த உஸ்தாதுகளின் மூலமாக நாம் உயர்ந்த நிலைகளை அடைந்திருக்கிறோம், நம்மை விட்டுவிட்டும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டாலும் அவர்களை நம்மால் மறக்க முடியாது. எனவே ஆளுங்களாகிய நாம் பெற்றோர்களுக்கு துவா செய்வதை போன்ற ஒவ்வொரு நாளும் உஸ்தாதுகளுக்கும் துவா செய்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் கூட இப்படியெல்லாம் ஒன்று கூடி ஒரு இடத்தில் அமர்ந்து அவர்களுக்காக துவா செய்வது, அவர்களுக்காக திலாவத் செய்வது அல்லாஹ்வுக்கு பிரியமான அமலாக. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இரண்டு ஆலிம் பெருமக்கள் நம்முடைய உஸ்தாதுகளை பற்றி பேசுவார்கள். அதில் ஆரம்பமாக நம்முடைய மாநில மும்பை பேரவையின் பொருளாளர் மௌலானா மௌலவி எஸ் அகமது பஷீர் ஷேக் மும்பை ஹஜ்ரத் அவர்கள் நினைவேந்தல் உரை நிகழ்த்துவார். والسلام على رسول الله محمد بن عبد الله
மாயாங்குடி சீரியா குழுவினுடைய முதல்வர், எங்களது ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே மூத்த ஒரு ஆளில் ஷேக் தரீகத் அல்லாமா முஹம்மது ராசூல் ஹசரத் அவர்களே, சக உலமா பெருமக்களே, அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. எந்த நியத்தோடு இங்கே வருகை தந்தோமோ ஒருங்கிணைந்துள்ளோமோ அந்த நியத்துகளை எல்லாம் கபூல் செய்வானாக. என்னைக்கு மண்மை சொந்தங்களே, 1864ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த மதரசா மன்பூர் அன்பார் இன்று ஏறத்தாழ 161 ஆண்டுகளை தாண்டி ஜாமியா மன்பூர் அன்பாராக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. இதிலே நிர்வாக பொறுப்பேற்று கோலோச்சிய அல்லாமா ஷேகுல் அஹ்மத் ஹசரத்துல்லாஹ் அவர்களிடத்திலே கருத்து தேர்ந்த அதற்கடுத்து பொறுப்பேற்று வந்த அல்லாமா ஷேகுல் அப்துல்லா கானலில்லா ஹசரத்துல்லாஹ் அவருடைய சகோதரர் முகமது இப்ராஹிம் ஹசரத் அவர்கள், இங்கே முன்னிலை வைக்கக்கூடிய முனவர் ஹசன் ஹசரத் மறுபடியும் ஷேகுல் ஜாமியா அவர்களுடைய தந்தை அப்துல் ஜமீல் ஹசரத் அவர்கள், அவர் 9 பேர் சொல்லிட முடியும். இங்கே அவர்களை நினைவு கூற வேண்டும் என்று நினைவிருந்தது. உஸ்தாத்மார்கள் மறந்துட்டாங்க, தொழுகையில உண்மை இருக்காது. உஸ்தாத்மார்களுக்கு தொழுகையில கடைசி நிலையிலே உஸ்தாத்மார்களுக்கும் சேர்த்து துவா செய்யாவிட்டால் அந்த தொழுகையிலே நிறைவு இருக்காது. நம்ம என்னைக்கு உஸ்தாத்மார்கள் மறந்தோம், நினைவுகள் புகார் மஜ்லிஸில் ஒரு சபவு, நம்ம எல்லாரும் இங்க வரணும், கட்டி தழுவி சந்தோஷத்தை பரிமாறி கொள்ள வேண்டும் என்ற ஒரு பரந்த நோக்கோடு இந்த மண்டையின் பேரவையை ஆரம்பித்து இந்த ஒன்று கூடலை புகார் மஜ்லிஸ் நாளிலேயே வைத்தால் அது ஏற்புடையதாக இருக்கும் என்ற நிலையிலே அவர்கள் திட்டமிட்டு இதை இங்கே நம்மை கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஆசிராக பணியாற்றிய அல்லாமா ஷேகுல் எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுல சாப்பிட்டு எனக்கு வாசித்தாங்க. அதற்கடுத்து அப்துல்லா ஹசரத் அவர்கள் எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு கல்யாணம் நடக்க வச்சு எனக்கு துவா செஞ்சாங்க. அல்லாமா பக்கத்தில் உள்ள முகமது இப்ராஹிம் ஹசரத் எங்க வீட்டுக்கு வந்து எனது சகோதரிக்கு நிக்காஹ் நடத்தி வச்சு எங்களுக்கான துவா செஞ்சாங்க. பல முறை இருந்தார்கள். அவர்களின் துவாவுடைய பிரகாசம் தான் இன்னைக்கு நான் இங்கே வந்து உங்களுக்கு முன்னாடி உயராசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய பறக்கத். என்ன பெருமக்களே, இதுல உஸ்தாத்மாருடைய பிள்ளைகள் உஸ்தாத்மார்கள் ரொம்ப அவர் அதே பிள்ளைய உனக்கு வேற பிள்ளைகள் வந்துவோம். அந்த தொடர்பை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய குழந்தைகள் எனது பேராசிரியர் தந்தை அல்லாமா மசூத் அஹ்மத் ஹசன் ஹசரத் நம்ம மாத்தாளிக்காக நான் அவங்களுக்கு ஓதுனேன். அதே மாதிரி அவருடைய சகோதரர் இங்கே முன்னிலை இருக்கக்கூடிய அல்லாமா ஹாரிஸ் அவர்கள், அதே மாதிரி உஸ்தாத்மாருடைய பிள்ளைகள் உஸ்தாதா வந்தாங்க. சம அந்தஸ்துல உட்கார்ந்தது அல்லாமா ஷம்சுல் வரத் அப்துல் ஜமீல் ஹசரத் அவருடைய 2 வாரிசுகள் மட்டுமல்ல பேரப்பிள்ளைகள் கூட அப்துல் ஜமீல் ஹசரத் அவருடைய மூத்த வாரிசு முகமது ஹசன் அவருடைய இளைய மகன் ஷேகுல் ஜாமியா அவர்கள் வந்து இப்போ நம்ம மதரசாவில் உஸ்தாதுகளுக்கு மேலே பெற்றெடுக்காத தந்தையாக பாப்பா என்று அவர்கள் எல்லோரும் ஆசையுடன் அழைத்த மருக்கும் அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவருடைய வாரிசு மதனி ஹசரத் அவர்கள். இதைகளெல்லாம் நாம் நினைவு கூறுவதற்காக அல்ல, இவைகளெல்லாம் அல்ல அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரக்கத். அந்த முன்னோர்களை பற்றி நினைத்து இங்கே துவாச்சரம் நேருக்கு ஈசா சவாப் நடந்துச்சு. தாரு தப்சீர்ல ஊர் மக்கள் கூடி கட்டியது அது. அதுல பல உஸ்தாத்மார்கள் நடமாடவில்லை, அதை பார்க்கவில்லை. நான் யாருமே அதை பார்க்கல. ஆனா ஊர் மக்கள் கூடி கட்டியதுல
எல்லா பள்ளிகளிலும் மைக்கில பாங்கு சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடு, மைக்கில பாங்கு சொல்லலாமா கூடாதா என்ற கருத்து வேறுபாடு. என்ன வேறுபாடு? பிலால் சொல்ற அந்த வார்த்தையுடைய வழி அதே நேரடியா வருதா அல்லது அதை வாங்கிய வழி அது வெளியாக்குறாங்க கருத்து வேறுபாடு. நடந்த உண்மை நமது உஸ்தாதுமார்கள் எந்த அளவிற்கு தீனிலே கடுசாக இருந்தார்கள் என்பதற்கு ஒரு செயல் நானும் கேள்விப்பட்டது. அவங்க தான் சொன்னாங்க, இதே ரஹான் மஸ்ஜிதிலே பாங்கு சொல்வதற்காக வேண்டி அப்படி பேர் வந்துருச்சு, மைக் வந்துருச்சு. பாங்கு சொல்லப்படக்கூடிய நேரத்திலே அல்லாம ஹைபுல்ல இந்த பள்ளிவாசலுக்கு நுழையிறாங்க. அவர்களுடைய கணிப்பு மைக்ல பாங்கு சொல்லப்பட்டாங்க. அதை நம்ம இங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. உடனே நம்ம மைக்கை இழுத்து போட்டாங்க, மைக்கு உடஞ்சு போச்சு. இது நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி. கொஞ்சம் சலசலப்பு மஸ்ஜிதுல நான் கேள்விப்பட்டிருக்கேன். நேரடியாக என் ஆசிரியர் கருத்தை அல்லாமா முகமது ராசல் கசரத் அவர்களும் ஞாபகப்படுத்தினார்கள். பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ 2 நாளா அமானியசத்து வெளியூருக்கு போயிருந்தாங்க. 2 நாளைக்கு பிறகு வந்த போது அசத்துல போய் நிர்வாகம் சொன்னாப்போ அப்படியா 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 கேட்டுட்டு அப்துல்லா கூப்பிட்டு தெரியுமா அல்லாம ஷேஃபுல் அவர்கள் எல்லாரையுமே வாங்க போலீஸார் தான் சொல்லுவாங்க. அவர் சாதமானவராக ரமமானாரு. இன்னொன்று ஒரு கையை கொடுத்துத்தான் முசாஃபா செய்வார்கள். 2 பேர் கொடுக்கமா 1 கொடுக்கமா இதுதான் சொல்றாங்க. அவங்களுடைய ஆதல் யாரமா வாங்க சொன்ன ஒரு எண்ணம். அவங்க வந்த பிறகு இந்த மைக்கு உடச்சப்பட்டாச்சுங்க பிரச்சனை போனப்போ எல்லாமே ஷேஃபுல் அவர்கள் அப்துல்லா கூப்பிட்டு சார் நீங்க முஃப்தி தான், காசி இல்ல, நீங்க முஃப்தி தான், சரியா தப்பான்னு சொல்லணும். மைக்கு போட்டு உடைக்கிறதுக்கு நீங்க காவி இல்ல. நமக்கு என்ன படிக்கணும்னா மைக்கு வைக்கலாம்னு சொல்லல, மைக்கு வைக்க கூடாதுன்னு சொல்லல. இதுதான் சுத்தல் ஹால். சூழ்நிலைக்கு ஏற்ப மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப காரியத்தை நடத்தணும். இன்னைக்கு மைக் இல்லாம இல்லை போட்டோமா எவிடன்ஸ் ஆயிடுச்சு. எந்த மனிதனுடைய பாக்கெட்லயும் போட்டோ இருக்கா இல்லையா, ஆதார் கார்டு இருக்கணும், மோசா பண்ணா அதான் அடையாளம். அந்த அளவுக்கு ஷரியத் அடிப்படையில் கடுசாக அணுவளவு தவறு நடந்தாலும் தெரியல. ஷரியத்துக்கு புறம்பாக ஒரு செயல் நடக்க கேட்டால் அடித்து திருத்தணும். அன்னைக்கு தான் மைக்கை உடைச்சாங்க. உங்களுக்கு இல்ல போலன்னா நீங்க முஃப்தி தான், சாதி அதை பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி வாயால் தடுத்து நிறுத்தி அல்லாம எத்தனையோ காரியங்கள் சொல்லி கேட்டாங்க. மூலமில்லா குர்ஆனுடைய தஃசீர் தமிழே மதரசாக்கள் அதற்கு ஆரம்பமாக மார்க்க தீர்ப்பு வழங்கிய போதும் கொதித்தெழுந்த கண்ணன் கொடுக்க அது தடை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு செயலாக்கத்தை வெளியிட்டவர்கள் அல்லமா இதே மாதிரி அவர்களுக்கு நான் 7 ஆண்டு காலம் அவர்களை ஓதினேன் என்பதை விட 7 ஆண்டு காலங்கள் அவர்களிடத்திலே பணிவிடை செய்து நான் ரொம்ப சந்தோஷமா அல்லாஹ் மன்னிக்கிற அளவுக்கு பெருமையா சொல்லுவேன். ஏற்கனவே இதே இடத்திலே நடந்த ஒரு மண்பை ஒன்று குடலிலே நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அந்த ஆதாரத்தையும் கண்கூடாக காட்டினேன். 1974 எனக்கு அல்லாமா ஹைருல் மில்லத் அவர்கள் சனது கொடுத்த பிறகு எப்பா பஷீர் எப்போ ஊருக்கு போற, அப்போலாம் எங்க ஊருக்குலாம் ராமநாதத்துக்கு போனோம்னா ஒரே ஒரு ட்ரெயின் ராத்திரி 1 மணிக்கு வரும். பஸ்ல போனாக்க ஒரு 15 ரூபா, இதுல போனாக்க ஒரு 10 ரூபா தான் வரும். 10 ரூபா தான். இங்க இருந்து எங்க ஊருக்கு 10,15 ரூபா டிக்கெட், அதுலதான் போவோம். அந்த ட்ரெயின்ல போறேன்னு சொன்ன அப்போ அசருக்கு பிறகு வீட்டுக்கு போவான்னு சொல்லி துவா செய்து அவர்களுடைய மேல் சட்டையை ஒன்று எனக்கு தந்தார்கள். பல நாள் ஜும்மாவுக்கு அதை போட்டு கொத்தா ஓதுனேன். போன முறை வந்திருக்கும் போது அதை இங்க ஒன்னா காட்டினேன். அந்த அளவிற்கு வாழும் காலத்திலேயே பற்றற்றவர்களாக சாப்பிடணும், ஒரு சட்டம் போடணும். எனக்கு விருந்தே எந்த உஸ்தாத் வீட்டுல
ஃபேன் இருந்துச்சுன்னு கூட தெரியல, அப்புறம் ஏசிக்கு போறது. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த முறையிலேயே எளிமையாக, ரசூலுல்லாஹ் வாழ்ந்த அந்த பிரதிபலிப்பு ஆடையிலே, கல்வியிலே, பேச்சாற்றலிலே, இப்படித்தான் நமது உஸ்தாதுமார்கள் இங்கே பணி செய்து நமக்கு ஞானத்தை தந்தார்கள். அப்துல்லா ஹசனுக்கு கொஞ்சம் எல்லையடி பக்கத்தில் இந்த கொஞ்சம் இடம் இருந்துச்சு, ஒரு காக்காணி இடம் இருந்துச்சு நிலம். இந்த மேல அப்துல்லா ஹசனோட என்னை கூட்டிட்டு போவாங்க, வா வயலுக்கு போயிட்டு வரோம். ஒரு சின்ன குச்சி, அதுல ஏதோ பேப்பர் சுருட்டி கட்டி கூட்டிட்டு போய் 3 தடவை சலாத் ஓதிட்டு அந்த நிலத்துல இந்த குச்சியை ஊண்டிட்டுவான்னு சொன்னாங்க. இதெல்லாம் படிப்பினை இல்ல, நடந்த நிகழ்வு. சரியானதா ஏத்துக்கங்க. ஒரு குச்சி, ஒரு அடி சின்ன குச்சி, அதுல பேப்பர்ல சுருட்டப்பட்ட ஒரு பேப்பர், ஒரு எழுதப்பட்ட ஒரு பேப்பர், அதான் அதுல கட்டி இருக்கு. நிலத்துல போய் அந்த குச்சியை ஊண்டிட்டுவான்னு சொன்னாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்க முடியாம ஊட்டியாச்சு. திருப்பி வரையில கேட்டேன், என்ன சொல்றது? அது ஒரு துவாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதை எனக்கு சொல்லிக் கொடுக்காங்க. சொல்லிக் கொடுங்களா? இப்பவே சொல்லணுமா? நான் சொல்லிக் கொடுங்க. அந்த ஆயத்தை அந்த பேப்பர்ல எழுதி வச்சிருந்தப்பா. நானும் விவசாயம் பண்ணினேன், விவசாயம் பண்ணனா அல்லாஹ் விவசாயம் பண்றான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நான் காசு கொடுத்தேன், விவசாயி பங்குக்கு போட்டா விவசாயம் பண்றான், அவன் உரம் போடுறான், தண்ணி பாய்ச்சறான். ஆனா அல்லாஹ் சொல்றான், அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். நீங்களா விவசாயம் பண்றீங்க? ஒரு வித்தை பூமியிலே முளைக்க ஊண்டி, அதிலே ஒரு முளை விட்டு, அதிலே ஒரு செடி வந்து 7 கிளைகள் வந்து, ஒவ்வொரு கிளையிலும் 100 வித்துக்கள் வந்து, குர்ஆன் ஆயத்து. அதை அப்படி சொல்லி கொடுத்துறா. சொன்ன இதை நான் செயல்படுத்திக்கலாமா? நீ தானே ஊண்டுனே, இனிமே நீனு செஞ்சுக்கன்னு சொன்னான். இஜாசத்து சனது, இஜாசத்து வேற என்ன? நமக்கு வழங்கப்படக்கூடிய சனது அது ஒன்றும் சர்டிஃபிகேட்டும் இல்லை, டிப்ளமாவும் இல்லை. அதை போய் கவர்மெண்ட் இதில் பார்த்துட்டாக்க உங்களுக்கு சீனியர் கூட வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சனது நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் ஒரு துவா. அது மாதிரி அந்த ஆயத்துக்கு நாங்க எனக்கு சொல்றேன், நான் பரம்பரை விவசாயிக்கு சொல்லலாம். நீனு பரம்பரை விவசாயி தானே, நீ தானே ஊட்டுனே, உனக்கு கொடுத்தாச்சு சொன்னாங்க. இப்படி பாடத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு சில ஞான விளக்கங்களை சொன்னார்கள், தந்தார்கள். அத்தகைய உஸ்தாதுமார்களை நினைவு கூர்ந்து இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாமா ஷம்சுல் வலா அப்துல் ஜமீல் ஹசரத். இந்த காலையில் 8 மணி இருந்து 12 மணி வரைக்கும் நான் இருக்கிற பாடம் நடக்கும். 10ல இருந்து ஒரு 15 நிமிஷம் இடைவேளை பீஷா போவோம், டீ குடிக்க. எல்லாரும் டீ குடிக்க போவாங்க, பீஷா போவாங்க. ஆனா பாடத்துல இருந்து எந்திரிச்சு வந்து இந்த லால்கான் மஸ்ஜிதுல ஒளி செஞ்சுட்டு லுகா தொழுத பிறகுதான் அப்துல் ஜமீல் ஹசரத் அவர்கள் பாடத்திற்கு வருவார்கள். ஜமீல் ஹசரத் காஃபி தான் சாப்பிடுவாங்க, டீ சாப்பிட மாட்டாங்க. இந்த முனவரச நகரத்தை தான் அப்போல்லாம் கிளாஸ்க்குன்னா அதிசயம். லாவாஸ்ல இருந்து அந்த தந்தை கொண்டு வந்த ஒரு சின்ன கிளாஸ், அதுல காஃபி வரும். இவரெல்லாம் கொண்டுட்டு வர, இல்லாட்டி ஒரு தங்கச்சி ஹனீஃபத்து சாயிஹா, எல்லா பேரும் கூட சொல்லிடுவேன். இவங்க அம்மா பேர் வேணுமா, இவங்க அக்கா பேர் வேணுமா, இவர் தங்கச்சி பேர் வேணுமாலாம் சொல்லிடுவேன். இந்த ஹனீஃபத்து சாயிஹா அந்த குழந்தை அந்த காஃபியை கொண்டுட்டு வந்து அங்கே வச்சுட்டு போகும். பஷீர்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டா அந்த காஃபியை ஊற்றி கொடுக்கணும். இதுல எனக்கு என்ன சந்தோஷம், மிச்ச காஃபி எனக்கு கொஞ்சம் கிடைக்கும். 10 காசு எங்கே போறது? மண்பை சொன்னாங்களே, நான் 1968 ஜனவரி 16 இங்க வந்தபோது உண்ணாது வழங்கப்பட்ட நாஸ்டா காசு, சிரிக்காதீங்க, 20 காசு. அப்புறம் நான் 2வது நாள் போன பிறகு எல்லாருக்கும் சேர்த்து 25 காசு, அப்புறம் 50 காசு. அவ்வளவுதான், அதோட ஏறவே. ஆனா அந்த 50 காசுல இருந்த திருப்தி, உங்களுக்கு 50 ரூபா கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, போன தடவை 50 ரூபா கொடுக்கணும் செயலாக்க நானே பேசினேன். அப்பவே செயலாக்கப்பட்டது. 40,000 50. ஆனா அதுல உங்களுக்கு திருப்தி இல்லை, பத்தல. காரணம் அந்த பணத்தில் பரக்கத்து இல்லை. அந்த பணத்தை கொடுத்து நீங்க சாப்பிடுற உணவிலே பரக்கத்து இல்லை. நான் எங்க போனாலும் சொல்லுவேன், எல்லா மதரசாவும் சிறந்த மதரசா தான். ஆனா 100க்கு 100 ஹலாலான உணவு
லால்பேட்டை மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான். மற்ற மதரசாலாம் ஹராமா ஜகாத் பணம் வரும், சதக்கா பணம் வரும், ஏதோ ஒரு நியத்துல கொடுத்திருப்பார். நான் குறை சொல்லல. லால்பேட்டையை பொறுத்தவரை பெண்கள் அவங்க வீட்டுல அவங்க நிலத்துல விளைஞ்ச நெல் அதை விட்டு குத்தி அரிசியாக்கி சாப்பிட்டாங்க. இப்ப விளைஞ்ச நெல்லை விட்டுட்டு கடையில வாங்கி சாப்பிடுறாங்க. உடல் பலகீனம். அதனாலதான் அன்னைக்கு சொன்னேன், லால்பேட்டை மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவு 100க்கு 100 ஹலாலான, அவங்க வீட்டுல விளைஞ்சது, அவங்க விவசாயத்துல வந்தது, அவங்களுக்கு சமைச்ச சாப்பிட எனக்கு ஒரு பங்கு. இப்படி எல்லாம் நம்மை வளர்த்து ஆளாக்கிய அந்த உஸ்தாதுமார்களை நினைத்து பார்த்து துஆ செய்வதற்காக இங்கே வருகின்றோம். என்னைக்கு உடன்பிறப்புகளே, 1954 ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்க. சொன்னது 1954 வருடம் அவங்களுடைய தந்தை கமாலுதீன் ஹஸ்ரத் பார்த்தார். அப்பா எனக்கு ஹஜ்ஜுக்கு போக முடியல, எனக்கு ஹஜ்ஜு பதிலி அவனை நிறைவேற்றிட்டு என் சொத்தை பிரிச்சுக்கங்கன்னு சொன்ன. அப்போ 1954 அப்துல்லாஹுடைய அண்ணன் அப்துல் ஜலீல், அப்துல்லாஹுடைய தம்பி முகமது இப்ராஹிம் எல்லாரும் சொன்னாங்க, ஜலீல் ஹசரத் சொல்றாங்க போயிட்டு வாங்க. ஜலீல் ஹசரத் யாரு இங்க இருந்தாரு? ஹாமித் பாய். என்னை மாதிரி மூத்த வயசுல மூத்த, கல்வியில ஒண்ணும் இல்லை, என்னை மாதிரி மூத்த மண்பைகளுக்கு தெரியும். ஹாமிதன் இருந்தார் அவருடைய தந்தை. அவரை போய் சொல்றாங்க, இங்க தெரியுமா அண்ணனுக்கெல்லாம் போகலாம் பேசுறோம், போங்க வாங்க கொச்சையா இல்ல, உரிமையோட இல்ல கண்டிப்பா பண்ணிப்பான்னு சொன்னாங்க. அப்துல்லா சாஸ்திரி போயிட்டு வந்துட்டு மிச்ச காசு 3 அணா, இப்ப சொல்லணும்னா ஒரு அணாவுக்கு 6 பைசா, 18 காசு இருந்துச்சு. அதை போயிட்டு வந்து இந்தாப்பா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து மிச்ச காசு இருக்கு, அதை ஆளுக்கு ஒரு நாள் எடுத்துட்டு சொன்னேன். அப்ப இப்ராஹிம் மன்சா சொன்னாரு, அது ஹஜ்ஜுக்குன்னு ஒதுக்குனது உங்களுக்குன்னாரு. அப்ப அப்துல்லா சொன்னாங்களாம், ஹஜ்ஜுக்கு போயிட்டு மிச்சம் காசு இது அத்தாவுக்கு தான் சேரணும், அதனால உனக்கும் தரேன் எனக்கும் தரேன்னு சொன்னாங்க. ஒரு நாள்ல எந்த அளவுக்கு பேருதல் பாருங்க. அதற்கடுத்து மீண்டும் 1973ஆம் ஆண்டு குடும்பத்தோடு இல்லாமா ஹைருல் மில்லத் ஹஜ்ரத் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது அந்த படிவிடைகள் எல்லாம் சாமான் கட்டணும் கொள்ள எல்லாம் செஞ்சு கொடுத்தேன். உங்க வீட்டுக்காரவங்க வயசு முதிர்ந்தவங்க எல்லாம் மசாலா தூள் டப்பாவுல பாட்டுல போற மல்லி மஞ்சள்னு அரபு தமிழ்ல எழுதி ஹரக்கத் போட்டு ஒட்டிரு. எங்க வீட்டுல தமிழ் படிக்க தெரியாது, இது மிளகாயா மல்லியா மாற்றி போட்டக்கூடாதுன்னா. அரபு தமிழ் எத்தனை படிக்க தெரியும்? சொல்ல அரபு தமிழ் எத்தனை பேருக்கு எழுத தெரியும்? நான் மஞ்சள்னு எழுதினேன். நீ மஞ்சள். என்ன படிச்ச பெரிய படிச்சேன்னு சொன்னேன். மஞ்சள் அந்த லாமுக்கு பதிலா லாது போட்டு கீழே ஒரு நகத்தை வைக்கணும். இது யார் சொல்லி கொடுக்கிறது? மஞ்சள் என்று அரபில எழுதுனா அந்த மத்தள லகரம் வரணும். மத்தள ஒரு குண்டுல ஒரு சிறப்புல 2க்கு இடையில ஒரு லகரம் இருக்கும், அதை போடணும். அதனால லாது போட்டு மேல ஒரு நொக்கத்தை வச்சு கீழே ஒரு நொக்கத்தை வை. அதுதான் அரபு தமிழ்னாங்க. நான் அரபு தமிழ் ஓதி இருக்கேன். அந்த அளவிற்கு அவர்களுடைய பக்குவப்படக்கூடிய நிலை நிறைவாக 1973 ஹஜ்ஜுக்கு போறாங்க, குடும்பத்தோடு போறாங்க. இந்த ஷாபான் மாதத்துல ஹஜ்ஜுக்கு போறப்போ அப்புறம் ரம்ஜான் வரும். முழு மாசம் சம்பளத்தை உஸ்தாமார் கொடுப்பாங்க. முன்னாடி உங்களுக்கு தெரியுமா என்னமா, உஸ்தாமார்களுக்கு அவர்களுக்குரிய ஊதியம் இருக்கிற இடத்துல தான் போய் கொடுக்கணும். யாரும் ஆபீஸ்க்கு வந்து கையெழுத்து போட்டு வாங்கிக்க மாட்டாங்க. சில முறை இந்த உஸ்தாமார்களுக்குரிய ஊதியத்தை நானே போய் கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் பலமுறை. அப்ப ஆலமஸ்தருடைய அண்ணன் முகமது ஹபீப் நூஹி பேர், அவ்வளவுதான் கணக்குல கொஞ்சம் கணக்கு எழுதி கொடுப்பேன், டோட்டல் போட்டு கொடுப்பேன். ஒரு டீ வடை வாங்கி கொடுப்பார் 20 வருஷத்துக்கு, அது மிகப்பெரிய லாபம். அப்ப மோல்சா அந்த ரகீஷா காண கொஞ்சம் உஸ்தாமார் கொடுத்தோம், போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அது மாதிரி அப்துல்லா சேர்ந்தவர்கள் ஹஜ்ஜுக்கு போறப்போ அந்த 15 நாள் சம்பளத்தையும் லீவு சம்பளத்தையும் கேட்கிறாங்க.
அட்வான்ஸ் வாங்கினா தப்பு. அட்வான்ஸ் வாங்கிட்டு அடுத்த மாசம் வரைக்கும் நீ ஹயாத்தா இருப்பியான முரளி இல்லாதான்ட்டு அந்த ஹசானாவில் உள்ளவர் கேட்டார். அது வேற கதை. முரளி இல்லாதாங்க என்ன சொன்னாங்க, அடுத்த மாசம் சம்பளத்தை கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுப்பா பிடிச்சிக்கன்னு சொன்னாங்க. ஆனா இவரோட கெட்டிக்கார அந்த ஹசானாவில் இருந்த அவர் என்ன சொன்னார், அமீருல் முஃமினீன் அடுத்த மாசம் வரைக்கும் நீங்க ஹயாத்தா இருப்பீங்க, பணியுடைய செய்வீர்கள் என்பதற்கு என்ன அத்தாட்சி இருக்கு? அப்துல்லா கேட்டது எனக்கு எலிஜிபிள், இது அட்வான்ஸ் கேட்கல, அடுத்த மாசம் கொடுக்க போறேன், இப்பவே கொடுத்தா அச்சுக்கு போறேன்னு சொன்னாங்க. அப்ப மேலத்தில் இருக்கக்கூடிய சத்யா அப்துல் ஹமீத் செக்ரட்டரி சொன்னாங்க, வாங்கிக்கங்க சொல்லுங்கிறார். அப்ப கூட அசர்த்தி என்ன சொன்னாங்க, பஷீர் நீ இருந்த அந்த பணத்தை வீட்டுக்கு வாங்கிக்கோ. ஆபீஸ்ல போய் வாங்கல, ஆபீஸ்ல போய் உழைச்சதுக்கு வாங்குறது ஊதியம், ஊழியத்துக்கு செய்யறது அது வேற. கூட இந்த ஆபீஸ்ல போய் வாங்க பஷீர் அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 மாசம் சம்பளத்தையும் இந்த ஷாபான் மாதத்தில் உள்ள பாரிசத்தையும் நான் தான் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் கொண்டு கொடுத்தப்ப எவ்வளவுன்னு கேட்கல, எத்தனை மாசம் வாங்கி வந்தியா, இந்த ஊருக்கு போற பையில வை அப்படின்னு சொன்னாங்க. எளிமையாக ஏழ்மையாக எந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கை, ஒரு காணி நிலத்துல அழைப்பு தத்துவம் ஒண்ணு அந்த துவாவை போதுனா அல்லா இதுல விருத்தியை கொடுத்தா என் வீட்டுக்கு போதும். அதே மாதிரி சின்ன கண் இஸ்மாயில் ஹசரத் ரொம்ப லேட்டா வந்து லொகரு அந்த ரூம்லயே தொழுவாங்க. மணி 2:30 இங்க வந்து தொழுதுட்டாங்க. ஓபனா சொல்லணும் யாராவது மெம்பருக்கு போய் பார்ப்பான். 2:30 மணி வரைக்கும் தொழுகிட்டு இருக்காரு, அவன் பார்த்து அவர் அங்கே வந்து தொழுவார். அந்த தர்ஸ்காக ஏப்பா இது ஓதி கொடுத்தாலும் ஒண்ணுதான், அமல் செஞ்சாலும் ஒண்ணுதான், இங்க தொழுகலாம். என்ன சத்து லேட்டு, இன்னைக்கு அறுப்பு அறுத்தாவது இங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. நெல் வளர்ந்து கருத்தா இருக்கிறதுக்கு இன்னைக்கு அறுப்பு அறுத்தாவது போய் பார்க்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்படி அவர்களுக்கு இருந்த ஒரு சில இடங்களிலே அந்த விவசாயத்தின் மூலமாக அந்த வருமானத்திலே சிறு உபகாரமாக ஊதியமாக மதரசாவிலே தந்த அந்த ஊதியத்திலே தான் அவர்களுடைய வறுமையான வாழ்வு கடந்தது. அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதினால் இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க, கார்ல வர்றீங்க, ட்ரெயின்ல வர்றீங்க. ட்ரெயின்ல வந்தவங்க எல்லாம் எனக்கு தெரியும் ஏசியில போட்டு வந்தாங்க, ஏசி 3 டயர். எவ்வளவு சொகுசான வாழ்க்கை யார் உங்களுக்கு கொடுத்தா? அந்த சொகுசான வாழ்க்கை உங்களுக்கு தரப்பட்டதற்கு ஆதாரம் காரணம் யாரு? உங்களுக்கு துவா செய்வதை விட நம்மகிட்ட ஒன்றும் செய்ய முடியாது. அதற்குத்தான் நேற்று உணவளித்த ஊர் மக்களுக்காக தான் தப்சீரிலே இங்கே உளவி நடமாடி தொழுத உஸ்தாதுமார்களுக்காக இந்த பள்ளிவாசல் பகுதியிலே நான் வந்தேன். இந்த கட்டளை வச்சு பூசல, ஏன் கட்டியாச்சு பூசுறதுக்கு வேணும்ல அப்படின்னா பொருளாதாரத்தை சொல்ல அப்படி. அப்புறம் தான் இந்த எக்ஸ்டென்ஷன் மசாலா வந்துச்சு. அந்த அளவிற்கு 1968 இருந்து 74 வரைக்கும் இங்கே நான் கட்டுண்டு கிடந்தேன். இன்னைக்கு ஏதோ ஓரளவு சந்தோஷமாக அல்லாஹ்வுடைய பேரருளை பெற்று வாழ்கின்றேன். கண்ணியமிக்க அன்பை சொன்னாங்களே, அல்லாமா அமானஸ்ட் நான் ஓதல பார்த்துருக்கேன். நாளையில கூட காட்சாட்ட சொன்னேன், உங்க பாபா பாட்டிற்கு வந்து டீ கொடுத்தேன், குடிச்சிட்டு மிச்சத்தை டீ குடின்னு எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு கொஞ்சம் அப்படி பறக்க தெரியல. அப்ப எங்க அண்ணா சொன்னாங்க, விஸ்வா செல்வம் வாங்கி குடிப்பா பெரிய சொன்னாங்க. அதனுடைய பறக்கத்தை நீங்க வந்திருக்கேன். அதே மாதிரி அப்துல்லா ஓதனே, இப்ராஹிம் ஓதனே, சோத்துப்பான்னு அப்துல் ரஹ்மான் சொத்துட்ட ஓதனேன். ஏன் சோத்துப்பான்னு சொன்னா இப்ப வாப்பாவுக்கு வந்துட்டாங்க. நான் போன பிறகு காலம் தான் வாப்பா வந்தாங்க. அதே மாதிரி மசூத் அஹமத் அஸ்னரி கட்டால அமானுல்ல, அதே மாதிரி முகமது ஷைபா சரத், அல்லாமா ஆதம சரத், சக்கி மங்கலம் அப்துல் சலாம் சரத், ஒரே ஒரு வருஷம் இங்க வந்து பாடத்தாங்க. கிவியனூர்ல தான் நீண்ட காலம் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. இடையில அந்த மதரசாவுடைய உஸ்தாத் அப்துல் ஹமீதா சரத் வஃபாத்துக்கு பிறகு நிர்வாகத்துல சின்ன சலம்பல் எனக்குன்னா அப்துல்லா சும்மா இருந்தாங்க. அப்துல்லா அழைச்சு வந்து நம்ம மதரசாவுல ஒரே ஒரு ஆண்டு காலம் உஸ்தாதா இருந்தாங்க. தப்சீர் ஜலாலை நான் பண்ணதான் ஓதேன். அதே மாதிரி ஷேக் முகமது ஹசரத், ஜக்கரியா ஹசரத்,
சின்னக்கண்டி இஸ்மாயில் ஹசரத், பாத்துக்குள்ள சைபஸ் குடும்பத்துக்கு ஒரு பேருக்கு தெரியுமில்ல. இந்த உஸ்தாமாரெல்லாம் எந்த குடும்பம் சொல்லிடுவேன் நான். பிரசா பிள்ளையோ, சின்ன கண்டோ, ஒரு கத்தால பையோ, ஒரு பாத்துக்குள்ளையோ, ஒரு சக்கராசில இருந்தா உங்க பரம்பரையா இந்த பள்ளியில வேலை செய்யறவங்க. அதே மாதிரி ஆலமசம் எந்த குடும்பம் இந்த மாதிரி அவர்கள் மண்டியிட்டே அவர்களுக்கு பணிவிடை செய்தேன். இன்று நான் 7 வருஷம் ஓதுனதுல ஒரு 14 தடவை வந்துட்டு போயிருப்பேன். நமக்கு மண்பை பேரவை அங்க ஆரம்பிச்சாங்க, வருஷத்துக்கு 7 தடவை வரேன். அந்த அளவிற்கு ஊரோடு ஒன்றித்து உணவளித்து நிறைவாக ஒரு வார்த்தை. எனக்கு 77 வயசாச்சு. 7 வருட உணவு இந்த ஊர்ல நான் உண்டது. 70 வருட ஞானம் அறிவு இந்த ஊர் தந்தது. அளவிற்கு அல்ல இந்த மண்பால் அன்பாரை இஹ்லாஸோட நியத்தோடு ஆரம்பித்தவர்கள், இஹ்லாஸோட நியத்தோடு உணவு தருபவர்கள், இஹ்லாஸான நியத்தோடு ஊதியம் குறைவாக இருந்தாலும் ஊழியம் செய்யக்கூடிய உஸ்தாத்மார்கள். யா அல்லாஹ் இவர்களை நீ கபூல் செய்வாயாக. அவர்களிடம் மண்டியிட்டு ஞானம் பெற்ற எங்களை கபூல் செய்வாயாக. எங்களை போன்று 1000 கோடி மக்கள் இங்கே வருகை வந்து பக்குவம் பெற இந்த ஜாமியா மண்டோல் அன்வாரை நீ தாய்மாக்கி வைப்பாயாக. இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த ஷேகுல் ஜாமியாவுக்கு நன்றி சொல்லி அமைகின்றேன். வாஹர்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷுக்ரான் லக். ஜஸாக்குமுல்லாஹ் கைரல் ஜஸா. பம்பை பேரவையில் மலேசியா பொறுப்பாளர் சுமார் 27 ஆண்டுகளாக மலேசியாவிலே இமாமாக முதலமைச்சராக மதரசாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்ஷாஅல்லாஹ் நம்முடைய ஜல்சாவுக்கும் கூட அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பவும் மலேசியாவிலிருந்து இந்த நிகழ்வுக்காக தான் வந்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் ஜல்சாவுக்கும் மலேசியாவிலிருந்து வருவார். இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல. தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே வருவது பெரிய கஷ்டமா இருக்கு. கடல் கடந்த நாட்டில் இருந்து தான் ஓதிய மதரசாவை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று வருவது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த பெரிய தௌஃபீக். மௌலானா ஏ ஹபீப் முகமது பம்பை ஹஜ்ரத் அவர்கள் நினைவேந்தல் உரை நிகழ்த்துவார். சைஃபுல்லா ஹஜ்ரத்துக்கு தொடக்க உரை இருந்தது, கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறதுனால அவங்க பேசலை. எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் தஆலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: اذكروا محاسن موتاكم. கண்ணியத்திற்குரிய இந்த சிறப்பான மஜ்லிஸினுடைய தலைவரும் எங்களுடைய பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் மௌலானா ஷேகுல் ஜாமியா ஹஜ்ரத் கிப்லா அவர்களே, இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய உலமாக்கள் மக்களே, இந்த சிறப்பான நிகழ்வுக்கு எல்லா நிலைகளிலும் ஒத்துழைப்பாக இருந்து
இதை ஷைகுல் ஜாமியா அவர்களோடும் நம்முடைய ஜமாத் உலமா கடலூர் ஜமாத் உலமா லால்பேட்டை நகர ஜமாத் உலமா உலமாக்களோடு கைகோர்த்து இந்த மஜ்லிஸை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற பேர் ஆதரவை வழங்கிய நமது ஜாமியாவினுடைய நிர்வாக குழு தலைவர், செயலாளர் மற்றும் துணைத் தலைவர், பொருளாளர், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் அனைவர்களையும் இந்த நேரத்திலே நினைத்து பார்த்து அவர்களுக்காக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான சகோதர பெரியார்களே, காலை நேரம் எல்லோருக்கும் மிக முக்கியமாக பல காரியங்களை நிறைவு செய்யக்கூடிய இந்த நேரத்திலே ஒரு சிறப்பான மஜ்லிஸிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று கொண்டு செய்து நமக்கு கல்வி ஞானத்தை வழங்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மஜ்லிஸை நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சரியாக 20 நிமிடம் மட்டுமே பேசுவேன். அதனால் தாங்கள் சடைவடைய வேண்டாம். நேரத்தினுடைய அருமை கருதி நம்முடைய உஸ்தாதுமார்களை பற்றி சில நினைவரங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்தில் நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அருமையானவர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதரை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். நம்மை விட்டும் மறைந்த நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் அவர்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அதற்கு அர்த்தம். அந்த வகையிலே யாரையும் நாம் உயர்த்தி குறைவாக மதிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு தந்த அந்த இல்முக்காக, நம்மோடு பழகி அந்த உறவு முறைக்காக எத்தனை கோடி வரை நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்தினாலும் அது ஈடாகாது என்றுதான் சொல்ல வேண்டும். அருமையான சகோதர உலமா பெருமக்களே, 1979 நான் மதரசாவுக்கு வரக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நான் முதலாவதாக 4வது ஜும்ராவுக்காக இங்கே வந்தேன். 3 வருட காலம் தேவி பள்ளத்திலே ஓதிவிட்டு 4வது வருடத்திற்காக நானும் என்னை அழைத்துக் கொண்டு என்னுடைய மாமு மௌலானா மர்ஹூம் முகமது சலாஹுதீன் ஃபாசில் வன்பை ஹஜரத் அவர்கள் என்னை அழைத்து வருகிறார்கள். உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நிகழ்வுகளை மறந்துவிட்டோம். ஆனால் இது மறக்க முடியாது. அப்படியே பசுமரத்து ஆணி போல நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. அவரை நாங்கள் வரும் பொழுது இஷாவுடைய நேரம். இஷாவுடைய நேரத்தில் பள்ளியிலே தொழுது விட்டு நாங்கள் பெரிய ஹஜரத்தை சந்திப்பதற்காக போகும்பொழுது அந்த நாக்காளியிலே ஷம்சுல் மில்லத் அல்லமா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. நமது நாடு உலகத்திலேயே ஒரு மனித புனிதரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தான் என்று சொன்னால் அது மிகையல்ல. அப்பொழுது எங்களுடைய மாமு வந்து அவருடைய கை கொடுத்து அதாவது நலம் விசாரித்து, இது என்னுடைய மருமகன் இங்கே 4வது ஜும்ராவுக்காக அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது ஹசரத் அவர்கள் பாரக்கல்லாஹ் என்று துஆ செய்து, நீங்கள் மதரசாவில் பள்ளியிலேயே தங்கி இருந்து காலையிலே ஆஃபீஸுக்கு வாங்க, பரிச்சயம் கொடுத்துட்டு இன்ஷா அல்லாஹ் மாசாவில் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து பெட்டிலாம் வச்சுட்டு படிச்சுட்டு வந்தோம். இந்த இடத்துல அதிகாலை தஹஜ்ஜுக்கு ஹசரத் வந்துடுவாங்க. நடந்து வர சத்தம் கேட்கும். அருமையான சகோதர பெரியார்களே, இந்த ஊர் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த ஊர் மக்கள் அதிகமாக தஹஜ்ஜுடைய நபரை சொல்லக்கூடியவர்கள். பல பள்ளிகளிலே நாம் பார்க்கலாம். தஹஜ்ஜுடைய நேரத்தில் பல பள்ளிகளிலே மக்கள் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரக்கத் அல்லாஹ் இந்த மதரசாவின் மூலமாக இந்த ஊருக்கு கொடுத்திருக்கிறார். சுபஹ் முடிந்தது. ஹஜ்ரத் என்னை அழைத்து டீ வாங்கி தந்தாங்க. கொடுத்துட்டு 8 மணிக்கு ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. மேலே தான் ரூம் இருக்கு. அந்த ரூம் மேலே ஆஃபீஸுக்கு போனோம். ஆஃபீஸ் போன உடனே எங்கள் மாமட்ட சொன்னாங்க,
சலாவுதீன் அதாவது மதரசாவுடைய ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது, முறை இருக்குது. யாரோ ஒரு உஸ்தாதிட்ட இம்திஹான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 4வது 3வது நம்மளை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பரவாயில்ல, உங்களுடைய ப்ரொசீஜர் என்னவோ அதை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் சின்ன பையன், மனசெல்லாம் பதந்து அடிக்கிட்டு. அப்போ ஹசரத்துக்கு ஒரு சீட் எழுதி கொடுத்தாங்க, இந்த உஸ்தாதுக்கு போய் பரிசை கொடுத்துருவாங்க அப்படின்னு. அப்புறம் எங்கள் மாமா அந்த சீட்டை வாங்கினாங்க. வாங்கிட்டு திறந்து பார்த்தா யார்கிட்ட பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பஹ்ருல் உலூம் அல்லாமா இப்ராஹிம் வந்துருக்காங்க. இப்ராஹிம் வந்துருச்சு, அவங்கள்ட்ட போய் பரிசை கொடுங்கன்னு சூறா வந்துருச்சு. அப்ப நான் வரும்போது மாணவர்கள்லாம் சந்திக்கிறாங்க, யார்கிட்ட பரிசு அப்படின்னு. பஹ்ருல் உலூம் இப்ராஹிம் வந்து பரிசு எல்லாம் போச்சா, முடிஞ்சு வச்சு அவ்வளோ நீங்க 3வது 4வது போக முடியாது சொல்லிட்டாங்க. எனக்கு கூட கொஞ்சம் பயம் ஏற்பட்டு போச்சு. எப்படி நம்ம போய் அவங்கள்ட்ட போய் பதில் சொல்ல போறோம், அவங்க கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல போறோம். சின்ன வயசுல என்ன போனா அசுத்து உட்கார்ந்துருந்தாங்க அந்த கீழே உள்ள பகுதியில. சலாம் சொல்லிட்டு உட்கார்ந்தோம். எங்க மாமா ரொம்ப பிரியமா பேசிடுவாங்க. அப்ப எங்க ஓதுனீங்கன்னு கேட்டாங்க. தேவி பள்ளத்துல ஓதுனேன். 3வது முறை ஓதுறேன். அல்பியா ஓதுனீங்க ஓதுறேன், எடுத்துட்டு வாங்க சொல்றேன். அல்பியாவை எடுத்து ஒரு பைக்கை படிக்க சொன்னாங்க. அல்லாஹ் மகாபெரிய கிருபையாளர், நான் இந்த லால்பேட்டையில் ஓதணும் அப்படிங்கிற நாட்டம் அல்லாவுக்கு இருந்து நான் என்ன அல்ஃபியாவை பார்த்துட்டு வந்தேனோ அதே பைத்தை ஓதுனார். பரீட்சைக்காக எந்த அல்ஃபியா பைத்தை நான் வந்து பரீட்சையாக பார்த்துட்டு வந்தனோ அதே எடுத்து பார்க்க சொன்னாங்க. 2 பைத்து படித்து ஷரலாம் படிக்க சொன்னாங்க. படித்தேன், அதோட முடித்தாங்க. ஓதி சிறப்பாக நல்லா மகாரத்தை வருவீங்களான்னு கேட்டாங்க. ஒன்றை விலகிக் கொள்ள வேண்டும் அன்பு சகோதர உலமாக்களே. நம்முடைய உஸ்தாதுமார்கள்லாம் யார் தெரியுமா? ஒரு மனுஷன் பின்னால எப்படி வருவான் அப்படிங்கிறது முன்னால கணித்தாங்க. ஒரு பிள்ளை எப்படி பின்னால வருவான் அப்படிங்கறத முன்னால கணிச்சாங்க நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள். அவ்வளவுதான், 2 பைத்து தான் படிச்சேன். ஒரு தாள் எழுதுனாங்க, எழுதி சலாவுதீன் போய் அது போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன எழுதுனாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பயத்துலதான் நாங்கள் வரோம். ஹசரத் பார்த்து சொன்னாங்க, சலாவுதீன் தஹனியா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா நோட்டா அது தெளிக்கிறாங்க, முகமது ஹபீப் அது சுப்ரத் ராபியாக்கி லாயக்கேன். அருமையான சகோதர ரோமாக்களே, அவங்க எழுதின அந்த வார்த்தை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டாங்க. முகமது ஹபீப் சுப்ரத் ராபியாக்கி லாயக்கேன் எழுதிக்கிறார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, ஹசரத் உங்க மேல இவ்வளவு பிரியமா இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால், நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை நாம் நேசித்த காரணம். நம்முடைய ஷேகுல் மில்லத் ஷம்சுல் மில்லத் அவர்கள் அவரிடத்திலே நாங்கள் தஹ்சீல் பாடம் ஓதினோம், ஹதீஸ் அல் புகாரி ஓதினோம். இந்த 50வது ஆண்டு ஹதீஸ் அல் புகாரியுடைய விழாவிலே எல்லா உலமாக்களையும் சேர்த்து இவ்வளவு பெரிய மஜ்லிஸை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஆர்வம் நம்முடைய ஷேகுல் ஜாமி அவர்களுக்கு வந்தது. அல்லாஹ் அதை கபூல் செய்து விட்டான். இந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான உலமாக்கள், மண்பை உலமாக்கள் இங்கே நாம் கூடியிருக்கிறோம். உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையிலே கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நாம் கருதுகிறோம். அருமை சகோதரர்கள், நம்முடைய ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸ் அல் புகாரி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த காலத்துல ஓதுனாங்களுக்கு கரெக்டா பாடம் ஆரம்பிப்பாங்க, ஹதீஸ் படிச்சுட்டே வருவாங்க. இப்போ நம்ம எப்படி அரபுல படிக்கிறோமோ அதே மாதிரி அரபுல படிச்சுட்டே வருவாங்க. அவர்கள் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது துணிந்த தலை நிமிர மாட்டாங்க. எல்லாம் தெரியும், அந்த கிதாபை பார்த்து தலை நிமிர மாட்டாங்க. யாரு தரிசித்து வர்றா யாருக்கு வர்றாங்கிறது கூட தெரியாது, கவனிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த கிளாஸ் வந்து சிறப்பாக நடக்கும். அவர்கள் அந்த ஹதீஸ் புகாரி அவங்கள்ட்ட ஓதுன பறக்கிறதுனால அல்லாஹ்வுடைய கிருபையினால பல இடங்கள்ல ஹதீஸுடைய பாடங்கள் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தந்தார். அதே போல இந்த 50வது ஆண்டு ஹதீஸ் புகாரியினுடைய துவக்கமாக நம்முடைய ஷேகுல் ஜாமி அவர்கள் ஒரு அழகான உரை நிகழ்த்தினார். நான் மலேசியாவில் இருந்து அவருடைய உரையை நான் கேட்டு அவருடைய துவா முடிந்த பிறகுதான் அந்த மஜ்லிஸில் இருந்து நாங்கள் எழுதி செல்வோம். அப்பொழுது நான் ஹசரத் அவர்களுக்கு சொன்னேன், ஹசரத் இந்த ஹதீஸ் அல் புகாரியினுடைய முதலாவது துவக்க உரை பிரமாதமாக இருந்தது. தெரியாத விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்கள். ஏன் நீங்கள் எல்லா இடங்களிலும் இது சம்பந்தமாக நீங்கள் ஒரு 10 நிமிடமாக நீங்கள் பேச வேண்டும் என்ற ஒரு யோசனையை, ஒரு தார்மீக ஒரு செய்தி அவர்களுக்கு நான் சொல்லி காட்டிய போது
இன்ஷா அல்லாஹ் செய்யலாம், செய்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொன்னார். ஆக அருமையான சகோதரர்களே, ஜக்கரியா ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஓதிய பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்தான் என்று சொன்னால், அவர்களிடத்திலே சனது வாங்கினோம். அவர்கள் எங்களுடைய திருமணத்திற்கு நிக்காஹ் ஓதினார்கள். நான் தொண்டியிலே உஸ்தாதாக இருக்கும் பொழுது நான் ஓதி கொடுத்த மாணவர்களுக்கு அவர்கள் சனது கொடுத்தார்கள். இதுதான் ஒரு ஆசிரியர் பிள்ளைகளுடைய அந்த நிகழ்வுகள். அதுபோல இப்ராஹிம் ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பஹ்ருல் உலூம், கல்வி கடல் சொல்லுவார்கள். நேற்றைய தினம் அப்துல் சமத் ஹஜ்ரத்துக்கு சொல்லி காட்டினார்கள். 10 நிமிடம் பேசினால் 10 ஹதீஸ் வரும். 10 நிமிடம் பேசினால் 10 ஹதீஸ். வலிதா காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலிதா காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு அழகான ஹதீஸ் சொல்லுவாங்க. அவ்வளவு மகாரத்தான ஒரு மிகப்பெரிய அந்த பேருக்கு சொந்தக்காரர்கள் எல்லாமா பஹ்ருல் உலூம் இப்ராஹிம் எடுத்துவார்கள். அவர் சொல்லுவார்கள், நகைச்சுவையாக சொல்லுவார்கள், பாடங்கள் ஓதி கொண்டு இருக்கும் பொழுது ஏதாவது தெரியாம உட்கார்ந்துருக்கமாங்க அது சொல்லுவாங்க, தொப்பியை திருப்பி போடுங்கன்னு சொல்லுவாங்க. தொப்பியை திருப்பி போடுங்கன்னு சொல்லுவார். தொப்பியை திருப்பி போடுங்கன்னு சொல்லுவார். நான் நினைச்சு பார்க்கிறேன், ஏன் தொப்பியை திருப்பி போட சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குதா அப்படின்னு சொல்லுவேன். சயின்டிஸ்ட் சொல்லுது, தலையில் இருக்கக்கூடிய அந்த மூளை சரியாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் சில நேரம் ஸ்ட்ரக் ஆயிட்டா அந்த மூளைக்கு ஒரு டேர்னிங் கொடுக்கணுமா. அப்ப அவங்க ஏன் தொப்பியை திரும்பி போட சொன்னாங்கிறது இப்பதான் நமக்கு புரியுது. அவ்வளவு ஒரு அருமையான டிப்ஸை சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அவங்க கேட்பாங்க, இப்பா உங்க ஊருக்கு நான் வர்றேன், பிரசங்கத்துக்கு வர்றேன், உங்க ஊர்ல ஆளுக்கெல்லாம் பயானுக்கு இருப்பாங்களான்னு கேட்பாங்க. இருப்பாங்க, அங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க, சுமார் எல்லாம் இருப்பாங்க. உங்க ஊர் பள்ளிவாசல தூண் இருக்காங்கப்பா, தூண் இருக்கா, நகைச்சுவையா சொல்லுவாங்க, தூண் நிறைய இருக்குவாங்க. அது போல நம்ம சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஹசரத் அவர்கள் எளிமையாக தன்னுடைய இவ்வளவு பெரிய எளிமை இருந்தாலும் அவ்வளவு எளிமையான ஒரு நினைவோடு அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய எளிமை பெற்ற நாம் இன்று எத்தனை காரியங்களை அல்லாஹ் அவர்கள் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். நான் ஓதிய உஸ்தாமார்களை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லிவிட்டு ஒரு நிலவை நாடுகிறேன். அதற்கு அடுத்தபடியாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஷம்சுல் வரா இவருடைய தாப்பனார் ஜமீல் ஹஜரத் அவர்கள் ஷரவுல் இருக்காயா அவர்கிட்ட ஓதுன பாடம் வரும். அதற்கு அந்த ரோட்ல இருந்து நடந்து வர்றது ஒரு தனி அழகு. இன்னைக்கு அந்த கண்கொள்ளா காட்சி ஒரு அப்படி, அதாவது ஒரு சொல்லுமாலியா ரொம்ப பசுமாறி உள்ளாள், அப்படி ரொம்ப அமைதியா வருவாங்க. அதற்கு வர்றதே நடக்கிறதே தெரியாது. அந்த கம்பீரத்தோட கையில ஒரு இது வச்சிருப்பாங்க, ஒரு ஜக்கு மாதிரி வச்சிருப்பாங்க தண்ணி, அதை கொண்டுட்டு வருவாங்க. பேரப்பிள்ளைகள் அவன் கையில பிடிச்சிட்டு வருவாங்க. நேர உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இன்பமா பேசுவாங்க. யாரையுமே மரியாதை குறைவாக நான் பேசி பார்த்ததில்லை. அவர் சொல்லுவார்கள், பல செய்திகளை சொல்லும் பொழுது நான் கூட பல முறை சொல்லி காட்டிக்கிறேன். அவருடைய தாப்பனார் அல்லாமா ஃபதருதீன் ஹசரத் அவர்கள் மிகப்பெரிய விலாயத்து பெற்றவர்கள், மிகப்பெரிய வலித்தன்மை வாய்ந்தவர்கள். அவர்களுடைய பிள்ளையாக இருந்து அவருடைய 3வது தலைமுறையாக நம்முடைய ஷேகுல் ஜாமியா அவர்கள் இருக்கிறார்கள் சொன்னால் இதெல்லாம் அல்லாஹ் மிகப்பெரிய. அதற்கு அவர்களுடைய அந்த வரையத்தில் அதற்கு உதாரணம் சொல்வார்கள். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவார்கள், உன்னை ஒரு மனிதன் பார்க்கும் பொழுது, உன்னை பார்த்து அவர் சிரிக்கும் பொழுது நீ சிரிக்காமல் சென்றால் நீ எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும் உன்னிடத்தில் வரையத் இல்லை என்று சொல்வார்கள், பேணுதல் இல்லை என்று சொல்வார்கள் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த பேணுதலின் உச்சகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் தான் அல்லாமா ஷம்சுல் வரா என்று சொன்னால் சாதாரண விஷயமா, பேணுதலின் சூரியன். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்திலே வாழ்ந்தவர்கள் தான் அதில் ஜமீல் அவர்கள். இன்னும் சில இஸ்லாமியர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும். ஷேகுல் ஹதீஸ் பாப்பா உலகத்தில் யாரையுமே உஸ்தாத்மார் அத்தான்னு சொன்னதில்லை. எந்த ஆசிரியரையும் அத்தாண்டு யாரும் வரையும் சொன்னதில்லை. ஆசிரியர் தான் ஆசிரியர், உஸ்தாது தான் உஸ்தாது. ஆனா அத்தாண்டு வாப்பான்னு சொல்லி ஒரே அரசு எங்க உஸ்தாத் ஷேகுல் ஹதீஸ் தொடர்பான சொல்றாங்க. கடைசி நேரத்தில் அவர் முடியாமல் இருக்கிறாங்க. நான் ஃபோன் பண்றேன், சொல்றாங்க, தம்பி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே கண் கலங்குறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஓதி கொடுத்த ஆலிம்கள் உலகம் முழுக்க இருக்கிறோம், உங்களுடைய எளிமை பெற்ற ஆலிம்கள் உலகம் முழுக்க இருக்கிறோம், இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆலிம்கள் உங்களுக்காக துவா செய்து கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லும் போது அவர் சொன்னார்கள், நான் அதைத்தான் சம்பாதிக்கிறேன் என்று சொன்னார்கள்.
என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிள்ளைகளைத்தான் நான் சம்பாதித்தேன் என்று அந்த கடைசி நேரத்தில் அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்னும் என்னுடைய உள்ளத்தை அது பசுமரத்து ஆணி போல பயந்தது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்டவர்கள் ஷேகுல் ஹதீஸ் அவர்கள். எங்க போனாலும் அவருடைய ஹதீஸுடைய அந்த தொகுப்புகள் ஆதாரபூர்வமான செய்திகள். மலேசியாவுக்கு வந்திருந்தாங்க, ஒரு 5 நாள் தான் வந்திருந்தாங்க. 5 நாள் 5 மாசத்தினுடைய பயணம் பண்ணாங்க. ஒவ்வொரு இடங்களையும் ஒரு நாளைக்கு 3 இடம் 4 இடம் 5 இடம் ஒரு மஞ்சளியை குடிக்க போன மாதிரி குடிப்போம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த மலேசியா நகரத்திற்கு அவங்க வந்து அவங்க ஒரு மதரசாவுக்கு அடிக்கடி நடத்தினார்கள். அந்த மதரசா தான் மதரசா மன்பவுல் அன்வார். மலேசியாவில் ஒரு மதரசா இருக்கு, மதரசா மன்பவுல் அன்வார். தாவீதுலாம் பேசியிருக்காங்க, பல இடங்கள்ல பெரியவர்கள் உலமாக்கள்லாம் பேசியிருக்காங்க. ஷேகுல் ஹதீஸ் வந்து வச்சது அந்த மதரசா மன்பவுல் அன்வார் மலேசியாவிலே அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மதரசா. இங்க இருந்து மலேசியா ஊரிலிருந்து அங்கே வரக்கூடிய உலமாக்கள் எத்தனையோ பணி செய்கிறார்கள். அவருடைய சனதிலே மன்பவுல் அன்வார் என்றால் உடனே ஏற்றுக்குவாங்க. அந்த அந்த சிஜில் அப்படியே ஏற்றுக்கணும் கம்ப்யூட்டருக்கு. அந்த அளவுக்கு நம்முடைய மதரசாவுக்கு அந்த நாட்டிலே எவ்வளவு பெரிய ஒரு மதிப்பையும் மரியாதையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய ஆன்மீக உஸ்தாத்மார்களுடைய துஆ பரக்கத்தும் இந்த ஊர் மக்களுடைய தியாகம், இந்த ஊர் மக்களுடைய தியாகம். நான் ஒருமுறை ஈப்போ என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலே ராத்திரி 11 மணிக்கு பேசிட்டு இருக்கிறேன். ராத்திரி 11 மணி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நான் எங்க பேசினாலும் லால்பேட்டை வாயில வராம இருக்காது. இந்த ஊரை பத்தி பேசாம நான் எந்த பயான்லையும் பெரும்பாலான பயான்கள் இருக்காது. அப்ப இந்த ஊர் மக்களுடைய அந்த சகாவத்தை பத்தி, இந்த ஊர் மக்களுடைய அந்த பெருந்தன்மையான அந்த உணவு சம்பந்தப்பட்டதை நான் பேசிக்க போகும்போது, நான் பேசி முடிச்சுட்டு ஆச்சரியத்தோடு அந்த மக்கள் எல்லாம் எழுந்து போகும்போது கடைசியில் ஒரு 4 பிள்ளைங்க வந்து என்கிட்ட கை கொடுத்தாங்க. 4 பிள்ளைங்க ராத்திரி 12 மணிக்கு ஈப்போவில் வந்து கை கொடுத்து சொன்னாங்க, அதில் நாங்கள் 4 பேர் லால்பேட்டை, நாங்கள் இங்கே வேலை செய்கிறோம், எங்கள் ஊரை பற்றி நீங்கள் இந்த நேரத்தில் பேசுறது எங்களுக்கு அப்படியே மனசுனா ரொம்ப சந்தோஷமா இருக்குது, அப்பதான் நாங்கள் வழங்குறோம் எங்கள் ஊருடைய மகிமை என்ன அப்படிங்கிறத என்று சொன்னாங்க. ஆக அருமையான சகோதரர்களே, லால்பேட்டை வாசிகளே, உங்க ஊரை பற்றி உலகம் ஊரா பேசுறோம். உலகம் ஊரா உங்கள் ஊருடைய நல்ல செய்திகளை உலமாக்கள் கொண்டு செல்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்ற ஊர். அல்லாஹ் கியாமத்து வரையிலும் அந்த கண்ணியத்தை இந்த ஊருக்கு வழங்குவானாக என்ற துஆவோடு இன்னும் சில புஸ்தகங்கள் லேசா சொல்லி நான் முடிச்சிருந்தார். அதாவது நம்முடைய மதரசாவிலே மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒரு ஆசிரியராக இருந்தவர்கள் ஷேக் முகமது அசத் அவர்கள், நாச்சிக்குளம். சுப்ஹானல்லாஹ், அவுகாத்து ஸலாத் என்று சொல்லக்கூடிய தொழுகை நேர பட்டியலை தந்தவர்கள். எல்லா பள்ளிவாசல்ல இருக்குது அவுகாத்துல. அவர்கள் எப்படிப்பட்ட திறமை உள்ளவர்கள் தெரியுமா? ஜும்மாவுக்கு வருவாங்க, வீட்டுல இருந்து அங்கிருந்து வருவாங்க, நடந்த வருவாங்க, ரோஸ் தலப்பா கட்டி ஜிப்பா போட்டு போட்டு அங்கிருந்து அந்த நடந்து வர்ற அழகு இருக்குது. சுப்ஹானல்லாஹ், நாங்க பார்த்த ஆளுங்களுக்கு அவ்வளவு பெரிய கண்கொள்ளா காட்சி செய்வோம். அது அவ்வளவு ஆளுமை திறன். மதரசால நாங்க ஓத போகும்போது இஷாவுக்கு பாடம் பார்ப்போம். 10 மணிக்கு வந்து உஸ்தாத்மார்கள் வந்து கணக்கு எடுப்பாங்க, யாராவது பாடத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எல்லா சோபாக்களையும் பிள்ளைங்க பாடம் பார்த்துட்டு இருப்பாங்க. அசத்து வர்றாங்கிற சத்தம் கேட்ட உடனே எல்லாம் நிசப்தமாயிடும், எல்லாம் நிசப்தமாயிடும். அதற்கு கீழே தான் உட்காந்துருப்பாங்க, இடையில வரவே மாட்டாங்க. பாடம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இடையில வரவே மாட்டாங்க. அந்த கடைசி நேரத்தில் அவங்க வந்து அந்த கணக்கு எடுப்பாங்க, யாராவது இருக்குங்க அப்படிங்கிறது. அது 2 வார்த்தையும் பேசுவாங்க, பேர சொல்லுவாங்க. ஏதாவது பேர சொல்லணும்னா ஜி ஜி அவ்வளோ அழகான ஒரு ஆளுமை தரம். அவர்களுடைய இல்மின் மூலமாக பல நூறு பல உலமாக்கள், பல ஆயிரக்கணக்கான உலமாக்கள் இந்த பகுதியில் இன்று நாம் பணி செய்திருக்கிறோம். அதுபோல அண்ணன் சொல்லி காட்டினார்கள் மாதவர்கள் ஹிகம் அல்லாமா இஸ்மாயில் இருக்கிறார்கள். அவங்க பற்றியெல்லாம் பேசணும்னா ஒவ்வொரு ஆளுக்கு வந்து ஒவ்வொரு மணி நேரம் பேசணும். மாதவர்கள் ஹிகம் எப்படி பட்டம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து அல்லாஹ் அவங்களுக்கு பெரிய வரைக்கும் மிக பேசுறாங்க. ஒரு முறை மந்திக்கு பரீட்சைக்கு போயிருந்தோம். மந்திக்கு பரீட்சைக்கு போகும்போது பாடம் படிச்சுட்டு இருந்தோம். கேட்டாங்க மந்திக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாங்க, இன்தி வில் மந்தி வலா தந்தி விலா மந்தி. யார் சொல்லுது? மாதவர்கள் சொன்னாங்க, மந்திக்கோட பேசுன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றல் இருக்க வேணும்னு சொன்னாங்க. அதுபோல என்னுடைய உஸ்தாத்மார்கள் மிகச் சிறந்த உஸ்தாத்மார்கள் மருகம் அமானுல்லாஹ் அவர்கள் மறக்கவே முடியாது. மக்காமத்து ஹதீஸ் சொல்லக்கூடிய கிதாபை விட்டு ஓடணும். மலேசியாவிலே கொஞ்ச நாள் இருந்தாங்க. நண்பர்கள் மாதிரி இருப்பாங்க, நண்பர்கள் மாதிரி. அவங்க கிளாஸுக்கு போயிட்டா ரொம்ப ஜாலியா இருக்கும்.
நண்பர்கள் மாதிரி பேசிக்கொண்டே இருப்பாங்க அமானுல்லாஹ் இருக்கிறவங்க. அதுபோல அப்துல் அலியை செலுத்தவர்கள் அவருடைய பிள்ளைங்கள்லாம் அங்கே மலேசியாவில் இருக்கிறாங்க, நம்ம சகல வகுப்பு இருக்கிறாங்க. அப்துல் அலியை செலுத்தவர்கள் ரொம்ப அவங்க ரொம்ப அழகான முறையில் பாடம் நடத்துவாங்க, ரொம்ப இனிமையான பாடம் நடத்துவாங்க. 10 ஷாஃபி பிக்குலாம் நடத்துவாங்க. நேரம் கிட்டாப்போட தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப எளிமையாக தான் நம்ம பார்த்து ரொம்ப எளிமையான வாழ்க்கை. அதுபோல இப்படி நம்முடைய உஸ்தாத்மார்கள் எல்லோரும் மிக சிறந்தவர்கள் காரி வச்சிருக்கிறாங்க. இப்போது பாடம் நடத்தினாங்க அந்த காலத்துல. உண்மையிலேயே அந்த காலத்தை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா அந்த காலம் திரும்ப வராதா? இப்படியாக நம்முடைய உஸ்தாத்மார்களை பற்றி ஒவ்வொருத்தரையும் பேசி வைக்கும்போது நம்முடைய மணி மகுடமாக இருக்கக்கூடிய அப்துல் ரப்பு இருந்தவங்க சுப்ஹானல்லாஹ், எளிமையின் சிகரம் என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லாத்தையும் அவ்வளவு அன்பாக பாசமாக பேசக்கூடிய துஆ செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிகுந்த ஒரு முஃப்தியாக இருந்தார்கள் மௌலானா மர்ஹூம் அப்துல் ரப்பு அசத் அவர்கள். இப்படியாக ஓராக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் உஸ்தாத்மார்களுடைய சிறப்புகளை பற்றி. ஆக அருமையான சகோதர உலமாக்களே, நம்முடைய உஸ்தாத்மார்கள் நமக்கு சொல்லித் தந்த ஒரு அற்புதமான அந்த இல்மின் மூலமாக இந்த மன்புல் அன்வார் பல ஆயிரக்கணக்கான உலமாக்களை வெளியாக்கி இன்று உலகம் முழுவதும் பல ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல் உருவாகுவதற்கும் மதரசாக்கள் உருவாகுவதற்கும் நல்ல சாலிஹீன்கள் உருவாகுவதற்கும் காரணமாக இது இருக்கிறது என்று சொன்னால் இந்த மதரசா மன்புல் அன்வார், அதை சார்ந்து இருக்கக்கூடிய உலமாக்கள், அதனுடைய அசாத்திதாக்கள், அவருடைய துஆ பரக்கத், இந்த மக்களுடைய அந்த சகாவத் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை, இவைகள் தான் இந்த ஊரை உலகமெங்கும் இன்று அது சிறப்பாக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. இந்த சிறப்பான இந்த ஈசா சவாபுடைய நிகழ்ச்சியிலே உஸ்தாத்மார்களை நினைத்து அவர்களுக்காக துஆ ஓத வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த மஜ்லிஸிலே கலந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை கொடுத்ததற்கு நான் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்து என்னையும் இங்கே பேசுவதற்காக அழைப்பு கொடுத்த ஷேகுல் ஜாமி அவர்களுக்கும் மன்பை பேரவை தலைவர், சும்மா சொல்லக்கூடாது, இந்த மன்பை பேரவை இந்த தலைவரும் இந்த செக்ரட்டரி இதுக்காக எடுத்த முயற்சியில் இருக்கிற சுப்ஹானல்லாஹ். செக்ரட்டரி அப்படியே வாட்ஸ்அப்லாம் எல்லாம் அப்படியே நின்று போச்சு. அவர் கொடுத்த மெசேஜ் பூரா அப்படி அனுப்பி 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 ஒருத்தரை கூப்பிட்டு வேனில் ஏற்றுற வரைக்கும் வாட்ஸ்அப்ல பேசியிருந்தார். அவருக்கு பரக்கத் செய்யணும். அதுபோல எங்களை எல்லாம் கூட்டி விட்டு இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியங்கள் செய்வதற்கு காரணமாக இருந்த என்னுடைய அண்ணன் பஷீர் ஷேக் ஆலிம் அவர்களுக்கும் அல்லாஹ் இந்த நேரத்திலே மிகச்சிறந்த வாக்கியத்தை எல்லாம் வழங்க வேண்டும். இந்த மன்பை பேரையுடைய எல்லா ஆதரவு உலமாக்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை வழங்க வேண்டும். குறிப்பாக எங்களுக்கெல்லாம் மிகுந்த ஆலோசனையாக இருந்து எங்களை எல்லாம் தட்டி கொடுத்து ஒவ்வொரு நாள் தஹஜ்ஜத்திலும் நமக்காக துஆ செய்து அந்த துஆவை உலகமெங்கும் அனுப்பி வைக்கக்கூடிய எங்களுடைய ஆன்மீக உஸ்தாத் அண்ணன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத்தில் ஒரு துஆவை அனுப்பி வச்சிருவாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்காக மதரசாவுக்காக கேட்கப்படுவாங்க. ஆக எல்லோருக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லா உலமாக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியையும் துஆவையும் செய்து கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஷுக்ரன் லக், ஜஸாக்குமுல்லாஹ் கைரல் ஜஸா. நிறைவாக துஆவுடைய மஜ்லிஸ், துஆவிலே பேறு பெற்றவர்கள் ஷைഖு தரீகத் மௌலானா என்னுடைய ஆசிரியர் தந்தை, அவர்களிடத்தில் தான் நான் எழுத முடிகிறேன். ஜாமியா அன்வாரிலே என்னுடைய உஸ்தாதுகளை ஹஜ்ரத் அவர்கள் சிறப்பான முறையில் எப்போதும் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இளையாங்குடி ரஷீதியா மதரசாவுடைய முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு லால்பேட்டையின் மீது அன்பு, ஜாமியாவின் மீது அன்பு, உஸ்தாதுகளின் மீது அன்பு, பேசும்போதெல்லாம் உஸ்தாதுகளை பற்றி, லால்பேட்டையை பற்றி தான் பேசுவார்கள். அவர்களுடைய கட்டுரை கூட மலர் என்று வெளியிடப்படுகின்ற மலர்களில் வந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அவசியம் வாங்கி பாருங்கள், படியுங்கள்.
ஹஜ்ரத் அவர்களுடைய துஆவை கொண்டு நிறைவு பெறுகிறது. துஆ முடிந்தவுடனே ஆலிம் பெருந்தகைகள், உள்ளூர் ஆலிம்கள், வெளியூர் ஆலிம்கள் அனைவருக்கும் காலை நாஷ்டா தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் துஆ மஜ்லிஸ் முடிந்தவுடனே காலை 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளால் நாஷ்டாவுடைய வேலையை முடிச்சிடணும். 9 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் தாரு தஃப்சீர் கல்விக்கூடத்திலே சொல்லரங்கம், இதை போன்று பல அரங்கம், கருத்தரங்கம் எல்லாம் நடைபெற இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ரத் அவர்கள் இப்போ துஆ செய்வார்கள். துஆ செய்த பின்னால் நாஷ்டாவுடைய மஜ்லிஸ் ஆரம்பமாகும். உள்ளூர் ஆலிம்களும் வெளியூர் ஆலிம்களும் அதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் லில்லாஹி ரப்பில் ربنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا حبيبنا وشفينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنك عفو تحب العفو عنا يا كريم يا رحيم يا الله. اللهم أوصل ثواب ما قرأنا من كلامك العزيز هدية واصلة، رحمة نازلة، بركة شاملة، تحفة كاملة منا إلى روي سيدنا وسندنا ومولانا محمد صلى الله عليه وسلم، ثم إلى أرواح الأنبياء والأولياء والعلماء والشهداء والصالحين، ثم إلى أرواح مرحوم الأساتذة الكرام نور الله مدخلهم. اللهم اغفر لهم وارحمهم، اللهم وسع قبرهم، اللهم نور قبرهم، اللهم ثقل موازينهم، اللهم ادخل الجنة الفردوس مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين، ثم إلى أرواح المؤمنين والمؤمنات عامة. اللهم اغفر لهم وارحمهم ونشر الله وحشتهم، نور الله نبيهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله عن سيئاتهم، غفر الله ذنوبهم وجمع الله بيننا وبينهم في جنات النعيم. يا الله எங்கள் அனைவர்களின் பாவங்களை மன்னித் தருவாயா, எங்கள் தாய் தந்தைகளுடைய குற்றங்களை மன்னித் தருவாயா, எங்கள் உஸ்தாத்மார்கள் ஷேகுமார்களுடைய குற்றங்களை மன்னித் தருவாயா. குறிப்பாக எங்களுடைய ஜாமியா அன்புல் அன்வாரின் ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரை எத்தனை ஆலிம் பெருமக்கள் இங்கே ஓதினார்களோ, ஓதி கொடுத்தார்களோ, அத்துணை ஆலிம்களுடைய குற்றங்களை மன்னித் தருவாயா. இறைவா, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை உலமாக்கள் அவர்களுடைய குடும்பத்தாருடைய குற்றங்களை மன்னித் தருவாயாக. ரப்பே, இந்த மதரசாவுக்காக வேண்டி உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊர் மக்கள், ஆண்கள் பெண்கள், ஹயாத்தாக இருக்கக்கூடியவர்கள்
மூத்தான் அவர்கள் அனைவர்களையும் குற்றங்களை மன்னித் தருவாயாக. தூர தொலைவில் இருந்தெல்லாம் வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை உலமாக்களுடைய குடும்பங்கள், அவர்களுடைய குற்றங்கள், அனைவருடைய குற்றங்களை மன்னித் தருவாயாக. உலக முஸ்லிம்கள், ஆண்கள், பெண்கள், ஹயாத்தானவருடைய குற்றங்களை மன்னித் தருவாயாக. ரப்பே நாயனே, இந்த புனிதமான நேரத்தில் அழகையான குர்ஆன் ஷரீஃபை ஓதி உலமாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னிடத்திலே கையேந்துகிறோம். யா அல்லாஹ், உனது இரக்கத்தின் காரணமாக, கருணையின் காரணமாக, உனது பரிவின் காரணமாக எங்கள் அனைவர்களுடைய ஹயாத்திலே பரக்கத்தை தருவாயாக, ரிஸ்கிலே பரக்கத்தை தருவாயாக, உடலிலே ஆபியத்தை தருவாயாக, நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வங்களை தருவாயாக. எந்த வகையிலேயும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலத்தில் எங்களுக்கோ எங்களது குடும்பத்தினருக்கோ எந்த வகையான கஷ்டங்களையோ துன்பங்களையோ துயரங்களையோ மனக்கவலைகளையோ சஞ்சலங்களையோ தந்துவிடாதே யா அல்லாஹ். நீ இரக்கமான எங்களுடைய இரட்சகனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். எங்கள் அனைவர்களுக்கும் இந்த வாழக்கூடிய வாழ்க்கையில் உனது பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய நல்வாழ்வை தந்தருவாயாக. எங்களது மண்பவள் அன்வாரை கியாம நாள் வரை உலமாக்களை, காரிகளை, ஹாவிதுகளை, தாயிகளை, உன்னுடைய உலகம் பூராவும் உன்னை தீனை எடுத்துச் செல்லக்கூடிய நல் அடியார்களை உருவாக்கக்கூடிய நல்ல மருகதாக ஆக்கி அருள் புரிவாயாக. ரப்பே நாயனே, நீனே எங்களது எஜமானனாக இருக்கிறாயா அல்லாஹ். நாங்கள் உனது பாவியான அடியார்களாக இருக்கிறோம் அல்லாஹ். நிச்சயமாக நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ். நீ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ். எங்களுடைய உள்ளங்களிலே என்னென்ன தேட்டங்கள் இருக்கிறது என்பதை நீ அறிந்தவன் யா அல்லாஹ். இங்கே வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், வாலிபர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், சிறுவர்கள், மாணவர்கள், படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். இங்கே மதரசாவுக்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய நிர்வாகிகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், தாய்மார்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். ரப்பே, அவர்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலே என்ன தேவைகள் இருக்கிறது என்பதை நீ அறிவாயா அல்லாஹ். ரப்பே, அத்தனை மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி விடியா அல்லாஹ். எந்த நிலையிலேயும் எங்களை கஷ்டப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். எங்களுக்கு தாங்க முடியாத நோய்களை தந்து விடாதே யா அல்லாஹ். தாங்க முடியாத கடன்களை தந்து விடாதே யா அல்லாஹ். தாங்க முடியாத பிரச்சனைகளை தந்து விடாதே யா அல்லாஹ். ரப்பே, வாழும் காலமெல்லாம் நற்சுகத்தோடு வாழச் செய்யா அல்லாஹ். திடீர் மரணம், விபத்தில் மரணம், கட்டடம் இடிந்து மரணம், மூழ்கி மரணம், கருகி மரணம், விஷஜந்துகள் ஏற்பட்டு மரணம், திடீர் மரணம், உலகத்துடைய ஆபத்துக்களினால் ஏற்படக்கூடிய மரணம் போன்ற கெட்ட மரணங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து யா அல்லாஹ். எங்களிலே பலர்கள் வாலிபமான உலமாக்கள் எல்லாம் இறந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். எங்களுக்கு பார்க்கும்போது பயமாக இருக்கிறது யா அல்லாஹ். ரப்பே, சிறு வயதிலே மாணவர்கள் கூட இறந்து விடுகிறார்கள் யா அல்லாஹ். ரப்பே, அவர்களை நீ கபூல் செய்ய அல்லாஹ். அவர்களுக்கெல்லாம் உயர்ந்த சொர்க்கத்தை கொடு யா அல்லாஹ். அவருடைய குடும்பங்களுக்கு நல்வாழ்வை கொடு யா அல்லாஹ். நீ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ், கருணை உள்ளவன் யா அல்லாஹ். எங்களுக்கு உனது பொருத்தத்தை தாயா அல்லாஹ். சொர்க்கத்தை வாஜிபாக்கிவிடு யா அல்லாஹ். எங்கள் உஸ்தாத்மார்கள் அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கிவிடு யா அல்லாஹ். எங்களுக்கும் அவர்களுக்கும் நரகத்தை ஹராமாக்கிவிடு யா அல்லாஹ். ரப்பே நாயனே, மறுமையிலே எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது உம்மத்தே உம்மத்தே என்று அழைக்கின்ற பொழுது அவர்களை நாங்கள் கட்டி அணைத்து மொத்தப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்துவிடையா அல்லாஹ். கபூரிலே அவர்களை முன்னிறுத்தி இவர்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது இவர்கள் தான் எங்களுடைய நபி என்று மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை தந்துவிடையா அல்லாஹ்.
எங்களுடைய பிரயாணத்தை லேசாக்கிவிடியாரா, எந்த தொந்தரவை ஏற்படுத்தி விடாதையாரா. நாங்கள் ஒன்று கூடியதை கைராக்கியாரா, பிரிவதை கைராக்கியாரா. அல்லா, எத்தனை மக்கள்கள் எவ்வளவோ தூரத்திலிருந்து இந்த மதரசாவுக்காக வந்திருக்கிறார்கள். யாரா அத்தனை வருகையை கபூல் செய்யாரா. யாரெல்லாம் பொருளால், துவாவால், உழைப்பால், உள்ளத்தால் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் உயர்ந்த வாழ்க்கை கூடியாரா. இந்த ஊர் மக்களுக்கு வாழும் காலமெல்லாம் சந்தோஷகரமான வாழ்க்கையை கொடியாரா, விசாரமான ரிசுக்கை கொடியாரா. மேலும் மேலும் மாணவர்களுக்கு அன்போடு பரிவோடு உணவு அளிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கொடியாரா. இந்த ஊர் மக்களை கபூல் செய்யாரா. இந்த மதரசாவிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஷேகுல் ஜாமியா மற்ற அத்தனை உலமாக்களுக்கும் நல்வாழ்வை கொடியாரா. அத்தனை வேறு கிதுமத்துக்களை கபூல் செய்யாரா. ரபே நாயனே, மறுமையிலே நீ அவர்களை எல்லாம் எங்களது தீனுக்காக வேண்டி நீங்கள் உருவாக்க முயற்சி செய்தாயே, இதோ நீ என்னுடைய தீனாரை பார் என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை கொடுயாதா. ரப்பே, வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழச் செய்யாதா. மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் மரணத்தை தாயாதா. நீ எங்களை பொருந்தியவர்களாக, நாங்கள் எங்கள் உன்னை பொருந்தியவர்களாக, யாருடைய ஹக்கையும் நாங்கள் குறை செய்யாத நிலையிலே, எல்லோரையும் திருப்திப்படுத்திய நிலையிலே, கடனற்ற நிலையிலே, கடமைகள் பரிபூர்ணமாக நிறைவேற்றிய நிலையிலே இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும், அத்தனை பேர்களுடைய குழந்தைகளையும், அத்தனை பேர்களுடைய பெற்றோர்களையும், அத்தனை பேர்களுடைய மனைவிகளையும், அத்தனை பேர்களுடைய ஜமாத்தார்களையும், இந்த ஊர் மக்களையும், என்னை போன்ற பாவிகளுடைய குடும்பத்திலேயும் நீ நிச்சயமாக உனக்கு பொருத்தமாக எங்களுடைய கைப்பற்றிக் கொள்ளாதா. எந்த நிலையிலும் எங்களுக்கு குறையை தந்து விடாதையாதா. கபூல் செய்யாதா. எங்கள் வருகையை கபூல் செய்யாதா. கெஞ்சுகிறோம் யாரா, அழுகிறோம் யாரா, தடைகிறோம் யாரா. நிச்சயம் நாங்கள் பாவிகள் யாரா. நீ உயர்ந்தவன் யாரா. அத்தனை வீரர்களுடைய சேவைகளையும் கபூல் செய்யாதா. பல துன்பங்களை, பேச்சுகளை, ஏச்சுகளை, குறைகளை எல்லாம் கேட்டு கேட்டு உன்னுடைய தீனுக்காக வேண்டி சேவை செய்து கொண்டிருக்கிறாக யாரா. யாருடைய பேச்சும் ஏச்சும் எங்களது சேவையிலே குறையை ஏற்படுத்தி விடாத யாரா. மரணிக்கும் வரையிலேயும் இந்த தீனிலுடைய சேவையை செய்து மரணிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை தாயாரா. எங்கள் உயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி முஹப்பத்தை, ஜியாரத்தை, ஷஃபாஅத்தை கனவிலே கண்டு கழிக்கின்ற நற்பாக்கியத்தை தாயாரா. எங்களை கபூல் செய்யாரா. எங்கள் துஆவை எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டார் எங்களுடைய அவுலியாக்கள், அன்பியாக்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், எங்களது முதல் உஸ்தாத்மார்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய உலமாக்கள், மாணவர்கள், அத்தனை பேர்களுடைய பொருட்டால் கபூல் செய்யாதா. அல்லாஹ் வர்சுக்னா ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜ்அல் மௌதனா ஃபீ பலதி ரசூலிக். அல்லாஹும்ம அஹ்ஃபத்னா மின் பைனி ஐதீனா வ மின் கல்பினா வ அன் ஐமானினா வ அன் ஷமாயிலினா வ மின் ஃபௌகினா வஅஊது பிஅظمتك அன் நுக்தான மின் தஹ்தினா. யா ஹய்ய் யா கய்யூம் برحمتك نستغيث يا حي يا قيوم برحمتك نستغيث. ربنا تقبل دعاءنا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. صل على النبي محمد وآله وأصحابه أجمعين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அதை என் சார்பாகவும் அன்பை பேரவை சார்பாகவும் என்று வழிபடுகிறோம்.